கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே வனப்பகுதியில் 13 வயது சிறுவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. மேலும் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சத்யமூர்த்தி வழங்க கேட்போம். சத்யமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே வனப்பகுதியில் 13 வயது சிறுவனின் வாயில் பீர் ஊற்றி மயக்கமடைய செய்து 50 அடி ஆழத்தில் வீசி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலை சம்பந்தமாக போலீசார் 2 பேரை கைது செய்துள்ளனர். கைதானவர்களில் ஒருவனான அஞ்செட்டி அடுத்த மாவனட்டி பகுதியைச் சேர்ந்த மாதேவன் தனது காதலியுடன் தனிமையில் இருந்ததை 13 வயது சிறுவன் ரோஹித் பார்த்ததால் அவரை கடத்திச் சென்று வாயில் பீர் ஊற்றி மயக்கமடைய செய்து வாய் மற்றும் மூக்கை மூடி கொலை செய்ததாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இது சம்பந்தமாக நேற்று முழுவதும் அஞ்செட்டியில் நடைபெற்ற தொடர் போராட்டத்தில் இறந்த சிறுவனின் பெற்றோர், உறவினர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுடன் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் சிறுவன் கடத்தி கொலை செய்யப்பட்டதற்கு முன்பு அந்த சிறுவன் மாவனட்டி பகுதியில் தனது நண்பர்களுடன் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகளும், பின்னர் கொலை செய்த குற்றவாளியான மாவனட்டி பகுதியைச் சேர்ந்த மாதேவன் சிறுவனை பின்தொடர்ந்து செல்லும் காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சத்யமூர்த்தி, விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.